அங்கால போய் போடும் மற்றும் நிறைய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்பதனை வருகையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் நாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். சலவாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அன்னலம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த அருமை சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கல்முனை ரஹ்மத் ஃபவுண்டேஷன் தலைவர், கல்முனை மாநகர முன்னாள் பிரதி முதல்வர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக முயற்சியிலே YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபராசா தாஹா மேடம் அவர்களினுடைய ஒருங்கிணைப்பில் CSMWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஜீனியா தாசிம் அவர்களினுடைய அனுசரணையிலே பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. எமது பொன்னான அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற ரஹ்மத் ஃபவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இறுதி வரைக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் MIM ரியாஸ் அல்தாபி அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாஹா மேடம் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று CSMWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஜீனியா தாசிம் அவர்களை இச்சந்தர்ப்பத்திலே நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் மர்ஹூம் AR மன்சூர் அவர்களினுடைய துணைவியார், அதே போன்று கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களினுடைய
அன்பு தாயார் இங்கு பிரசன்னமாய் இருக்கின்றார்கள். ஜுஹரா மேடம் அவர்களின் சந்தர்ப்பத்திலே இங்கு பிரசன்னமாய் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று எமது கல்முனை பிரதேச செயலகத்திலே இருந்து வரை தந்திருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் ஏ ஜெய்சான் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று ஆசிரியை ஊடகவியலாளர் ஜுல்பிகா ஷரீப் ஆசிரியை அவர்களை சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கு வரை தந்திருக்கின்ற ஏனைய தனவந்தர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், அதே போன்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவரையும் சந்தர்ப்பத்திலே அன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை ஆரம்பம் செய்யும் முகமாக முதலில் கிராத் இடம்பெறுகின்றன. கிராத்தினை தருகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் எம் ரியாஸ் அல்தாஃபி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. صم بكم عمي فهم لا يرجعون. أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. صدق الله العظيم. கிராத்தினை வழங்கிய நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் எம் ரியாஸ் அல்தாஃபி அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்த அம்சமாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினது தேசிய கீதம் இப்பொழுது இசைக்கப்படுகின்றன.
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவியை வழங்கல் நிகழ்விலே இப்பொழுது அடுத்த அம்சமாக இடம்பெறப் போகின்றன தலைமை உரையினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர், கல்முனை மாநகர முன்னாள் பிரதி முதல்வர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். அதுக்கிடையிலே இப்பொழுது எமது பொன்னான அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற டாக்டர் வைத்தியர் சனா அவர்களின் சந்தர்ப்பத்திலே நாம் அன்போடு ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக வருகை வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது தலைமையுரை இடம்பெறுகின்றன. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முதல்கண் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு 9:10 மணிக்கு ஆரம்பிக்க இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து எனது உறவுகளுக்கும் மன்னிப்பு கூறியவனாக, இங்கே இன்றும் எனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கும் முதல் கணம் எனது தாய்க்கு நன்றி கூறி வரவேற்று, பின்பு இங்கே வந்திருக்கின்ற என்றும் எங்களுக்கு உறுதுணையாக எங்களது இந்த பயணத்தில் ஒரு பங்காளியாக இருக்கின்ற YWMA தலைவி சகோதரி ஃபவாசா தாஹா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, கனடாவில் வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அங்கே இருந்து வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்கள் வந்து எங்களுடன் இங்கே சங்கமமாகிக் கொண்டிருக்கும் சகோதரி சீனியா தாசிம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, என்றும் எங்களது சகல முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களது சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, கண்ணத்தை பூர்வகுலமா எங்களது ரியாஸ் ஹசரத் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இங்கே பிரசன்னமாக இருக்கும் எங்களது சத்தார் ஹாஜியார் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, அதைத் தொடர்ந்து எங்களது இந்த சகல முயற்சிகளிலும், அதாவது நாங்கள் இங்கே ஒரு ஐகேம் கூட நடத்தினோம். அதற்கு எங்களுக்கு முற்றுமுழுதாக உதவியாக எங்களை நடைப்படுத்திக் கொண்டிருக்கும் வைத்தியர் சனா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, எங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் லேடிஸ் விங் அந்த பக்கத்தில் எங்களுக்கு எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் ஜுல்ஃபிகா ஷரீஃப் அவர்களை வரவேற்றுக் கொண்டும், எங்களது அமைப்பின் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செய்த அமைப்பின் செயலாளர் சகோதரர் சம்சுல் முனா, அதே போன்று இங்கே இருக்கின்றார் சாலிங்காக்கா, இந்த நெறிப்படுத்தலுக்கு எங்களது ஃபாயிஸ், அதே போன்று அன்வர், ஷால்ஜி, ரியாஸ், ஆசாத், ஊடகவியலாளர் நண்பர்கள், ஜபீர் அவர்கள் என்றால் அவர் நான் நினைக்கின்றேன் எங்களது அமைப்பு ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுடன் பயணிக்கின்றவர்.
இங்கே எங்களது ரூபவாகினி நண்பர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று எங்களது ஹிஷாம், யாரையெல்லாம் நான் விழிக்கவில்லையோ, சகோதரர் சம்சதி இருக்கின்றார். அவரும் எங்களது இந்த பயணத்தில் தொடர்ந்து எங்களுடன் ஒருங்கிணைத்துக் கொண்டு எங்களது இந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கின்றவர். யாரையெல்லாம் நான் இங்கே விழிக்கவில்லையோ, நான் விழித்ததாக நினைத்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொன்னது போல் இப்பொழுது உச்சி வெயில் வார இந்த நேரத்தில் நம்ம இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் சுருக்கி கெதியாச்சுன்னா தாய்மார்களும் வீட்டுக்கு போகலாம். இந்த ப்ரோக்ராமை, அதாவது இந்த நிகழ்வை நாங்கள் நெறிப்படுத்துவதற்கு முன்னால் சகோதரி கவாசா அவர்களுடன் பேசிய பொழுது, அவர்களூடாக எங்களது கனடியன் அந்த நிறுவனத்தின் CSWMA நிறுவனத்தின் தலைவி ஜூனியா தாசிம் அவர்களது நிதியிலிருந்து இது வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் நேற்று கூட எங்களது ஒரு பாடசாலை அல் அசர் பாடசாலைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை வழங்கி அவர்களது அந்த இந்த பகுதிக்கு உள்ள அந்த ஈர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் இது போன்ற அந்த தனிய விதவைகள் என்று கூற முடியாது, தனியா இருக்கிற நீங்க உங்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இதை நாங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும், செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தாலேயும் சமுர்தின்னு ஒரு திட்டம் வந்துச்சு, அதுக்கு பிறகு அஸ்வசுமண்டு வந்துச்சு. அல்லாஹ் காலம் இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு தெரியா. எல்லாருக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ எங்களால இந்த அமைப்பின் மூலம் நிச்சயமாக இந்த பிரதேச நம்மட ஊருண்டு நான் செல்ற மாளிகைக்காடுல இருந்து அப்படியே நாங்கள் நீலாவணம் மட்டும். ஆனா எங்களது இந்த சேவைகள் இந்த ஊருக்கு மட்டும் வரையறுக்காமல் முழு மாவட்டம் பூராவும் எங்களது இந்த வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதற்கு இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு எல்லோரும் மீண்டும் நான் மன்னிப்பு கோருகிறேன். அந்த நேர காலம், இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் நேர காலம் சுணங்கினத்துக்கு மன்னிப்பு கூறி இந்த விழாவை செவ்வனே நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஆசாத் அவர்களிடம் நான் மைக்கை கையளிக்கிறேன். ஏனென்றால் நேரம் காணாது. ஆனா இதை மட்டும் சொல்லுகிறேன், இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரத்துக்குத்தான் நாங்கள் இதை கொடுப்பதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எங்களது காரியாலயம் இங்கே இருக்கின்றது. அந்த காரியாலயத்துக்கு நீங்கள் பதிவு செய்வதன் மூலம் உங்களுக்கு தெரியும், இது மாத்திரமல்ல, பல எம்பசிகள் மூலம் கூட எங்களது நிறுவனம் இந்த தாய்மாருக்கு எங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் செய்து வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நான் செய்வோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். தலைமையுரை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த ரஹ்மத் பவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எமதியில் உரை நிகழ்த்துவதற்காக கல்முனை பிரதேச செயலகத்தில் இருந்து பிரசன்னமாயிருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் ஏ ஜெய்ஷான் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ரஹ்மத் சார் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ரஹ்மத் சார் அவர்களை விழித்தவனாக மற்றும் இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உயர்பீட உறுப்பினர்களை விழித்தவனாக, மேலும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய மோடி அவர்களை விழித்தவனாக, அத்தோடு நிகழ்வுக்கு வருகை சந்திக்கும் YWMA பவர் சந்தாஸ் அவர்களையும் CW அவர்களை முடித்தவராக, மேலும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்கள் பொதுமக்களை விழித்தவராக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தெரியும், ரஹ்மத் ஃபவுண்டேஷன் அமைப்பானது பல சேவைகளை இந்த பிரதேசத்தில் செய்து வருவதை நாம் கண்கூடாக முகநூலில் சரி பல விடயங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நினைக்கிறேன் கல்வி பாடசாலை ஒன்றில் ஸ்மார்ட் போர்டு ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். நிச்சயமாக இவ்வாறான சமூக சேவையான விடயங்கள் வரவேற்க வேண்டிய விடயங்கள்.
உங்களுக்கு தெரியும், நான் சமூக உத்தியோகத்தராக கல்வி பிரதேசங்களுக்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய திணைக்களத்தினூடாகவும் பெண் தலைமை சார்ந்த குடும்பங்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கல்முனையில் பல சுயதொழில் ஊக்குவிப்பு விடயங்களை செய்திருக்கின்றோம். அரசினால் கூட எல்லா விடயங்களையும் மேற்கொள்ள முடியாது. இருந்த போதிலும் ரஹ்மத் ஃபவுண்டேஷன் அமைப்பானது அதை மீறி பெண் தலைமை சார்ந்த குடும்பங்களுக்கு இன்று கேஸ் அடுப்பு வழங்குகிறார். மிகவும் வரவேற்கிற விடயம் என்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு கேஸ் அடுப்பை கொள்வன செய்வது என்பது மிகவும் ஒரு சிரமமான விடயம். அது பெண் தலைமை சார்ந்த குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். அந்த விடயத்தை அவர் அறிந்து அதை செய்கின்ற நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இவ்வாறான உதவிகளை அவர் செய்வார் நினைக்கின்றேன். அவர் போன மாதம் நினைக்கின்றேன் வறியவர்களுக்கு கண்ணாடி கூட கொடுத்திருந்தார். அப்படியே பல உதவிகளை செய்திருக்கின்றார். எனவே இன்ஷா அல்லாஹ் அவருடைய கருத்தை விரைவை பலப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர் மேலும் மேலும் இந்த பிரதேசங்களின் சேவைகளை விஸ்தரித்து செய்ய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த உரையினை வழங்கி விடைபெற்றிருந்த கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் ஜெய்ஷான் அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே எமது ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்விலே அடுத்த அம்சமாக அதிதிகளுக்கான கௌரவிப்பு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் கல்முனை ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் கௌரவர் ரஹ்மத் மன்சூர் சார் அவர்கள் எந்த ஒரு வேலை திட்டங்கள் உதவி திட்டங்கள் வருகின்ற பொழுது அது முதலாவதாக எமது பிராந்தியத்திலே இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த தூய்மையான இஹ்லாசோடு எமது பிராந்தியத்துக்கே அதனை கொண்டு வந்த உரிய பயனாளிகளினுடைய கரங்களிலே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் YWMA தலைவி ஃபவாசா தாஹா மேடம் அவர்கள் மற்றும் CSMWMA தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்கள் ஆகியோர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இவர்கள் இவ்வாறு மென்மேலும் இவர்களுடைய இந்த வேலை திட்டங்களை எமது பிராந்தியத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நாம் வல்ல இறைவனிடம் நாங்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எனவே நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக அதிதிகளுக்கான கௌரவிப்பு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகின்றன. அந்த வகையிலே இப்பொழுது முதலாவதாக நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி இந்த மண்ணிலே கரை படியா கரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்து இந்த மண்ணிலே பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை விதைத்துவிட்டு இன்று எம்மை விட்டு மறைந்தாலும் எம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் வர்த்தக வாணிபகத்துறை அமைச்சராக இருந்த மர்ஹூம் AR மன்சூர் சார் அவர்களினுடைய துணைவியார் எங்களுடைய ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களினுடைய அன்பு தாயார் ஜுஹரா மேடம் அவர்களினுடைய கரத்தினால் முதலாவதான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. அந்த நினைவு சின்னத்தினை ஏற்பதற்காக வேண்டி இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற இன்றைய நிகழ்வினுடைய அனுசரணையாளராக இருக்கின்ற CSMWA நிறுவனத்தினுடைய தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அந்த நினைவு சின்னத்தினை ஏற்பதற்காக. மேடத்திட்ட கொடுங்க கொஞ்சம் மறையாங்க பேர் மாத்தி கொண்டு இந்த விட இந்த விட அடிக்கும் மம்மியில கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. கௌரவர் ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுடைய அன்பு தாயார் மருமகன் AR மன்சூர் அமைச்சர் அவர்களுடைய துணைவியார் ஜுஹரா மேடம் அவர்களுடைய கருத்தினால் இப்பொழுது CSMWA நிறுவனத்துடைய தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்து
நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி ஊடகவியலாளர் ஆசிரியை ஜுல்பிகா ஷரீப் ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடமிருந்து நினைவு சின்னத்தினை ஏற்பதற்காக வேண்டி YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாஹா மேடம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நன்றியினை சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கல்முனை பிரதேச செயலகத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் ஜெய்ஷான் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. அதனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனுடைய ஸ்தாபன தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்து இப்பொழுது ஊடகவியலாளர் ஆசிரியை சுல்பிகா ஷரீப் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. எனவே அதனை வழங்கி கௌரவிப்பதற்காக கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனுடைய செயலாளர் சம்சுல் முனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனை பெற்றுக் கொள்கின்றார் ஊடகவியலாளர் ஆசிரியை சுல்பிகா ஷரீப் அவர்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இங்கே பிரசன்னமாயிருந்த எமது அதிதிகளுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கின்றன. நிகழ்விலே அடுத்த அம்சமாக உரை இடம்பெறுகின்றன. அதனை தருகின்றார் YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாஹா மேடம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். Assalamu alaikum. Mr. Rahmat Mansoor, founder Rahmat Foundation, Madam Zainat Hassim, chief guest of this event, doctors, Hafiz, ladies and gentlemen, Assalamu alaikum and a wonderful morning. இன்னைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்திருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கு. விசேஷமா யங் விமென்ஸ் முஸ்லிம் அசோசியேஷன் லேடிஸுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியில் நிறைய லேடிஸுக்கு விடோஸ் ப்ரோக்ராம் மட்டுமல்ல, இதுக்கு விட ப்ரோக்ராம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு சரி ஹாப்பி நீங்கள் எல்லாம் எங்களோட சேர்ந்ததுக்கு. அதே போல் இந்த லைவ்லிஹுட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஏதாவது ஒரு காணணும், ஏனென்றால் லைஃப்பில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இதுவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் மெயின்லி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன். ஏன்னா விமென்ஸுக்கு தான் நிறைய கஷ்டம் வரும். ஒரு ஆண் தொழில், இந்த ஒரு ஆண் உண்டு சப்போர்ட் இல்லாட்டி லைஃப் நிறைய கஷ்டமாக தான் இருக்கும். அப்பயும் நாங்கள் கஷ்டம் எங்களோட வாழ்க்கையை விட்டு ஓட முடியாது. எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஃபேமிலிஸை நாங்கள் கட்டாயமாக ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு சில நேரத்துக்கு நாங்கள் கல்வி அறிவியல் பெரிஷா இருந்தால் நாங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸுக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாதிரி சின்ன பிள்ளைகள் உங்களோட இருந்தா இனி ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்ஷால்லா அந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் நாங்கள் செய்ய போகல உங்களோட தொடர்பு வைக்கிறோம் இந்த ஆர்கனைசேஷன் மூலமா. ஸோ ஹாப்பி உங்களோட இன்னைக்கு சந்திச்சு நாங்கள் கலந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே. அந்த உரையினை வழங்கி விடைபெற்றிருந்த YWMA நிறுவனத்தினுடைய தலைவி
ஃபவாசா தாகா மேடம் அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்விலே அடுத்த அம்சமாக நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறப் போகின்றன. சிறந்த முறையிலே இந்த ரஹ்மத் பவுண்டேஷன் ஊடாக மக்களுக்கான சமூக சேவையினை நல்ல முறையிலே வழிகாட்டி வழிப்படுத்தி அந்த உரிய மக்களுக்கு போய் சேரும் அளவுக்கு இந்த திறன்படுகின்ற வகையிலே தனது சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை பாராட்டி இந்த நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. அந்த வகையிலே நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி CSMW நிறுவனத்தினுடைய தலைவி சீனியா காசிம் மேடம் அவர்களையும் அவர்களோடு இணைந்து YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாகா மேடம் அவர்கள் இருவரையும் அன்போடு முன்னால் வருமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அவர்களிடம் இருந்து நினைவு சின்னத்தினை ஏற்பதற்காக வேண்டி கல்முனை மாநகர முன்னாள் பிரதி முதல்வர் ரஹ்மத் பவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். திறன்பட இன்று சேவையினை வழங்கி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றவர். எனவே அந்த சேவையினை பாராட்டி இந்த நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. இங்கு வருகை தந்திருக்கின்ற சீனியா காசிம் மேடம் அவர்கள் அதை போன்ற ஃபவாசா தாகா மேடம் இருவரும் இணைந்து நினைவு சின்னத்தினை எங்களுடைய ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுடைய முயற்சியிலே YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாகா மேடம் அவர்களினுடைய ஒருங்கிணைப்பில் CSMWA நிறுவனத்தினுடைய தலைவி சீனியா காசிம் அவர்களுடைய அனுசரணையிலே பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கி வைக்கின்ற நிகழ்விலே அடுத்து அதிதி உரை இடம்பெறுகின்றன. அதனை தருவதற்காக CSMWA நிறுவனத்தினுடைய தலைவி சீனியா காசிம் மேடம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் சில வார்த்தைகள் பேசுவதற்காக. Bismillahirrahmanirrahim. The founder and chairman of Rahmat Foundation, Mr. Rahmat Mansoor, Madam Mrs. Mansoor, I love to call you as ma'am. Alhamdulillah. Distinguished guest, Madam Fawazah Taha, and all the ladies who are here today. Today we are not giving away items. We are offering tools of hope, seeds of opportunity, and a promise for a brighter future. Every small effort we make here is a step towards independence, confidence, and the ability for women to stand proudly on their own feet. Alhamdulillah, this event would not have been possible without the tireless support and vision of one extraordinary person, Mr. Rahmat Mansoor and the Rahmat Foundation. Sir, we truly value you, your commitment and compassion, and your constant effort to uplift the most vulnerable among us do not go unnoticed. You have been a guiding light in this journey. As I always say, wouldn't have done this without your support, sir. Every widow here today, every family that will benefit, it's all a reflection of good you continue to sow in this world. May Allah accept your efforts
increase your barakah and protect your heart always. Amen. And to all the wonderful women here, you are strong, you are capable, you are not alone. May Allah bless your hard work and bring you success in both worlds. Let us continue to support each other, uplift one another, and be a source of strength for our community. நான் இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் தமிழ்ல பேச விரும்புகிறேன். நீங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு உங்களெல்லாம் கண்டது மிக்க சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு முடியுமானதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஆனால் நான் இந்த இவெண்ட் செய்யறதுக்கு இந்த ஒரு துணையா இருந்தேன். YWMA பிரசிடென்ட் ஃபவாஸா தாஹா. அதை விட மேலானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரஹ்மத் சார். அவர் கம்யூனிட்டிக்காக நிறைய எல்லாம் செஞ்சு கொண்டு வராரு. அல்ஹம்துலில்லாஹ். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். அல்ஹம்துலில்லாஹ் சார். அண்ட் என்ன சார் வேணுமெண்டா அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து அவங்க ஆர்கனைசேஷன்ல கேட்கலாம். கேட்டால் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு முடியுமானதை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அண்ட் எங்களுக்காக அவருக்காக அவருடைய ஆர்கனைசேஷனுக்காக எல்லாரும் துவா செய்யணும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது அந்த அதிதி உரையினை வழங்கி விடைபெற்றிருந்த CSMWA நிறுவனத்தினுடைய தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்விலே அடுத்த அம்சமாக நன்றி உரை இடம்பெறப் போகின்றன. அதுக்கிடையிலே இந்த கல்முனை பிராந்தியத்தை ஒரு ஸ்மார்ட்டாக மாற்ற வேண்டும், நவீனத்துவம் உடையதாக மாற்ற வேண்டும் என்று இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தை தாண்டி பாடசாலை மாணவ செல்வங்கள் ஒரு ஸ்மார்ட் போர்டின் ஊடாக தமது கல்வியை பயின்று கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஸ்மார்ட் போர்டுகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று கூட முதலாவது ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் அல் பஹரியா பாடசாலையிலே வழங்கி வைத்திருந்தோம். இரண்டாவது கட்டமாக எங்களுடைய இந்த பள்ளி வீதியிலே அமைந்திருக்கின்ற அல் அஸ்ஹர் பாடசாலையிலே நேற்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான முறையிலே 10 லட்சம் ரூபாய் பெருமதி வாய்ந்த அந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எதிர்கால எமது பாடசாலை செல்வங்கள் மாணவ செல்வங்கள் ஸ்மார்ட் போர்டின் ஊடாக அந்த கல்வியினை எதிர்காலத்திலே பயின்று கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான நவீனத்துவம் அடைந்த அந்த பாடசாலை ரீதியான உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்படுகின்றது இந்த ரஹ்மத் மன்சூர் பவுண்டேஷன் ஊடாக என்பதனையும் இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது இங்கிருந்து இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் தாருஷாஃபா டிவி முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையினை தருகின்றார் ரஹ்மத் பவுண்டேஷனுடைய செயலாளர் சம்சுல் முனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த விதவைகள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குகின்ற எங்களுடைய மேலும் ஒரு இந்த நிகழ்வில் நல்ல முறையிலே சிறப்பாக எங்களுக்கு இந்த ஏற்பாடினை ஏற்படுத்தி தந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முதற்க நன்றி தெரிவித்தவனாக இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கு இவ்வாறான உதவிகளை நாங்கள் அடிக்கடி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு முதல் காரணம் அல்லாஹ்வின் உதவியால் இந்த மண்ணினுடைய முன்னால் மறைந்த மர்ஹூம் AR மன்சூரினுடைய இந்த இடம்
இவ்வாறான பல விடயங்களை இந்த இடத்திலே செய்வதற்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக நாங்கள் முதற்கண் எங்களுடைய முன்னாள் மறைந்த அமைச்சர் ஏ மன்சூர் அவர்களுடைய உதவியால் இந்த இடத்திலே இருக்கின்றார். அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் முதற்கண் நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வுக்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக என்றும் எப்போதும் எது வேண்டுமென்றாலும் எங்களுக்கு செய்து தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கனேடியன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் உமன்ஸ் அலையன்ஸ் என்னுடைய அமைப்பின் தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்களுக்கும் இந்த விடயத்தினை நல்ல முறையிலே நாங்கள் எப்போதும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்ற யங் உமன்ஸ் முஸ்லிம் அசோசியேஷனுடைய மேடம் பவாசா தாகா அவர்களுக்கும் உண்மையிலே அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டு இவ்வாறான பல வேலை திட்டங்களை நம்மளுக்கு எங்களுடைய அமைப்பினூடாக எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர் ரஹ்மத் மன்சூர் சார் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த இல்லை என்ற கோணத்தில் செல்லாமல் உடனடியாக ஏதோ ஒரு வகையில் இவ்வாறான உதவிகளை நமது பகுதிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் நன்றிக்கடன் பட்டிருக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும், தலைநகரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு எங்கே இருந்தாலும் இவ்வாறான விடயங்களை செய்ய முடியும். யாராவது ஒரு தூண்டுதல் இருந்தால்தான் இவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்களுடைய இடத்துக்கு கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான தூண்டுதல் தான் எங்களுடைய இந்த அமைப்பினுடைய தலைவர், எங்களுடைய கௌரவ முன்னாள் கல்முனை மாநகர சபை பிரதி முதல்வர் ரஹ்மத் மன்சூர் அவர்கள் இந்த விடயத்தை அவர்களுக்காக மிகவும் இரவு கூட பல விடயங்கள் இது மாத்திரமல்ல, எங்கள் பகுதிகளுக்கு பல விடயங்களை நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையினை மிகவும் ஆக்ரோஷமாக முன்வைத்திருக்கின்றார். அந்த எங்களுடைய இவ்வாறான உதவிகளை செய்யக்கூடிய எங்களுடைய டோனர் மாறவர்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு வகையில் இந்த பயனாளிகளாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் இவ்வாறான விடயங்களுக்கு இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் கட்டாயம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அடுத்ததாக இந்த மேடம் அவர்கள் இவ்வாறான பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறமைக்காகவும் அங்கே இருந்து எங்களுடைய ஜீனியா மேடம் அவர்கள் கனடாவிலே இருந்து வந்திருக்கின்றார்கள். வந்ததும் இங்கேதான் முதலாவது பயணத்தையும் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த நாங்கள் அமைப்பின் ஊடாக மிகவும் எங்களுடைய நன்றியினை பவாசா மேடம் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை அடுத்து எங்களுடைய இந்த கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனுடைய எந்தவித ப்ராஜெக்டாக இருந்தாலும் எந்தவித திட்டமாக இருந்தாலும் அதனை நெறிப்படுத்துவதற்கு சகல வழிகளிலும் எங்களுக்கு உதவினை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்முனை சமூக சேவை உத்தியோகத்தர் ரிபிலம் ஜெய்சான் சார் அவர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் நாங்கள் நன்றிகளை தெரிவித்தவர்கள். அதே போன்று எங்களுடைய கௌரவமாக நாங்கள் நாங்கள் மதிக்கின்ற எங்களுடைய மௌலவி என்றும் எங்களுடைய நிகழ்வுக்கு ஓடி வந்து அதனை சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அவர் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மௌலவி ரியாஸ் அல்தாஃபி அவர்களுக்கும் இந்த வேலை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து எங்களுடைய நட்பட்டி முனை பிரின்ஸ் கல்லூரியினுடைய பணிப்பாளர் நாயகம், அதே போன்று கல்விமான் ரியாஸ் சார் அவர்களையும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்தமைக்காக எங்களுடைய இதுக்கு முன்னாலும் நாங்கள் இந்த இவ்வாறான சமூக சேவை உங்களுக்கு தெரியும், கண் வில்லைகளை வழங்கி இருந்தோம், கண்ணாடிகளை மூக்கு கண்ணாடிகளை வழங்கி இருந்தோம். சகல விதத்திலே முன்னின்று எங்களுக்கு பல விடயங்களை செய்து வந்த எங்க டாக்டர் ஜமீல் ஹாஸ்பிட்டலுடைய இந்த எங்களுடைய வைத்தியர் டாக்டர் சனா சார் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் மறுப்பு இல்லாமல் எமது பகுதியிலே மிகவும் சிறப்பாக துணிச்சலாக எந்தவித இலாபமும் இன்றி மக்கள் நோக்கம் கொண்டு செயற்படுகின்ற அவர்களுக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய மருதமலை பள்ளிவாசல் தலைவர் சத்தாராஜியார் அவர்களையும் நான் விடுத்துக் கொண்டு நன்றி தெரிவித்தவனாக, அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிரபலம் வாய்ந்த ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், மதிப்புக்குரிய பெண்களுக்கு என்றால் பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், பெண்களுக்குரிய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பல காலம் அரசியல் விடயங்களை
உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்பூர்த்தியுடைய எங்கள் அமைப்பினுடைய பெண்கள் அணியுடைய எங்களுடைய முக்கிய படைப்பாளர் எங்களுடைய சுல்பிகா சாரி டீச்சர் அவர்களையும் இந்த வேலையை நாங்கள் எங்களுடைய நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்களுடைய இந்த பொன்னான இந்த நிகழ்வுக்கு சகல வழிகளிலும் எங்களுக்கு என்றும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொள்கின்ற எங்களுடைய ஊடகவியலாளர்கள், அதிலேயும் தாரு ஷபா, அதே போன்றோ எங்களுடைய சக்தி ஊடகவியலாளர் ஷஹாப்தீன் சார் அவர்களுக்கும், சம்சுதீன் சார் அவர்களுக்கும், அதே போன்று நண்பர் ஊடகவியலாளர் ஸ்கை தமிழ் ஊடகத்தினுடைய எங்களுடைய பிரதி தலைவர் ஜபீர் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய யாரெல்லாம் இந்த ஊடகவியலாளர்கள் அங்க வந்து எங்களுக்கு என்றென்றும் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடகவியலாளர்கள், எங்களுடைய நேத்ரா ரூபானி உடைய ஊடகவியலாளர் அவர்களுக்கும், அதே போன்று முக்கியமாக குறிப்பாக நாங்கள் செல்ல வேண்டும் எங்களுடைய இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் என்ற வகையில், உயர்பீட உறுப்பினர்கள் என்ற வகையில் பல பேர்கள் இருக்கின்றார்கள். இரவு பகலாக எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதைவிட மிகவும் மும்முரமாக செயற்படுவதற்கு அவர்கள் தான் உண்மையான காரணங்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேலையை நான் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் எங்களுடைய அனைத்து உயர்பீட உறுப்பினர்களும் தயவாக என்னுடைய இந்த பணிவான நன்றியினை நாங்கள் இரவு பகலாக நீங்க பாடுபட்டமைக்காக நான் கூறிக்கொள்கிறேன். இதனை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொண்டு, அதே போன்று எங்களுடைய சகல வழிகளிலும் செயற்படுகின்ற எங்களுடைய உறவினர், அதே போன்ற அருகமான்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் இந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நான் நல்ல முறையில் நீங்கள் வந்து இந்த விடயங்களை பயன்படுத்தி செல்லுமாறு மிகவும் பணிவாய் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றியுரை வழங்கியிருந்தார் ரஹ்மத் பவுண்டேஷன் செயலாளர் சம்சுல் முனா அவர்கள். இப்பொழுது நிகழ்வில் இறுதி அம்சமாக துவா பிரார்த்தனை இடம்பெறுகின்றன. துவா பிரார்த்தனை தருகின்றார் மௌலவி அல் ஹாஃபில் MIM ரியாஸ் அல் தாஹி அவர்கள். آمين. الحمد لله رب العالمين لا يوافق القابل زيدا ربنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل صلاة كاملة وصل سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به اللقط وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال بالرغائب وصل الخواتم ويستسقى الهماجه الكريم وعلى آله وصحبه في كل متن ونفس بأرض كل معلوم لك. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك الهرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. يا الله சங்கையாளனே, கிருபையான சங்கையால் மஹர்ரத்துடைய மாத்தில் மக்கள் கையெந்திக்கும் ரஹ்மானே, எங்களுடைய இந்த ஸ்தாபனத்தின் தலைவர் ரஹ்மத் மன்சூர் சாருடைய ஆயுளை நீடித்திடுவாயாக. அவர்களோடு பயணிக்கின்ற வந்திருக்கிற அதிதிகளோட ஆயுளை நீடித்திடுவாயாக. ரப்பே ரஹ்மானேயா அல்லாஹ், யாரெல்லாம் தோளோடு தோளடி தியாகிக்கின்றார்களோ அனைவரும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய கேந்திரമായ கல்முனை மாநகரத்தை நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. இரக்கமுடைய அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ், இங்கே வருகிற தாய்மார்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள், புத்திஜீவிகள் யா அல்லாஹ் அனைவர் மீது அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மண்ணை பாதுகாத்து சிறப்புடன் வெளிநாட்டில் கடல் கடந்து சிறப்பித்த மர்ஹூம் அல்ஹாஜ் முஹம்மத் மன்சூர் சாருடைய தந்தை அவருடைய கபரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா கியாமத் நாளை கையொலிக்க செய்வாயா. இந்த சமூகத்துக்காக யாரெல்லாம் அயரால் பாடுபட்டார்களோ எல்லோரும் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. இரக்கமுடைய ரஹ்மானே, யா அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் அத்தனை யா அல்லாஹ் நீ சிறப்பாக்கி அவருடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி சங்கைப்படுத்திடுவாயாக. ரஹ்மானே, கல்லூரிகளுக்காகவும் எத்தனையோ பாடசாலை மாணவ செல்வங்களுக்காகவும் கல்வி தொடர்வதற்கு பாடுபடக்கூடிய இந்த கல்விமான்களை நீ சிறப்பாக்கியா அல்லாஹ் இருக்கக்கூடிய முயற்சியில் நீ வெற்றியாக்கி வைப்பாயாக. பல துளை தூரத்திலிருந்து இங்கே வருகின்ற ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த மண்ணை சிறப்பிக்க வேண்டும், இந்த தாய்மாருடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக யா அல்லாஹ் துணையாக நிற்கக்கூடிய இந்த மேடங்கள் அவர்களை நீ சிறப்பாக்கியா அல்லாஹ் அருள் பாலிப்பாயாக.
இரக்கமுடைய ரஹ்மத்துல்லாஹி யா அல்லாஹ் ரஹ்மத் மன்சூர் தாயாருடைய ஆயுளையும் அவருடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திடுவாயாக. இந்த சீதவியான குடும்பத்தை கொண்டு யா அல்லாஹ் பல நன்மைகள் அடைவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இங்கு வருகின்ற ஊனவியலாளர்கள் எல்லோரும் நீ சிறப்பாக கேட்பாயாக. பல துறையிலும் இதை எடுத்துச் செல்வதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ அனைவரும் நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவை செய்யக்கூடியவர்களை விரும்பியிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தின் ஒருவராக இந்த அமைப்பை நீ மேன்மைப்படுத்திடுவாயாக. இரக்கமுடைய ரஹ்மானே, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய சீதவியான தாய் நீ கமல் செய்வாயாக. கல்வி அளித்த ஆசான்களை நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், பேர் குறிப்பிட முடியாமல் இருந்தால் நன்கர் தரப்பாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இங்கே வருகின்ற வைத்தியர்கள் அத்தனை பேர்கள் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. எல்லோரையும் யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. பல துறை சார்ந்தவர்களிடத்திலே வருகின்ற யா அல்லாஹ் கண்ணியமான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி சென்றார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பணியை நீடூழி கால புணர்வதற்கு அருள் புரிவாயாக. நோயற்ற வாழ்வை முறையற்ற செல்வத்தையும் வாங்குவாயாக. இறக்கமுடைய ரஹ்மான், இந்த நாட்டிலே பள்ளியில சமூக ஒற்றுமையா வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இலங்கை திருநாட்டை நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. நீ சங்கைப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், மௌத்துரைக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கிடுவாயாக. இதெல்லாம் கேட்கிறதும் மறந்து கேட்டதா நீ கபூல் செய்வாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. துஆ பிரார்த்தனை வழங்கியிருந்த கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் MIM ரியாஸ் அல்தாஃபி அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்வுகளினுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இறுதியாக செலவாத் இடம்பெறுகின்றன. செலவாத்தினை தொடர்ந்து எங்களுடைய பயனாளிகள் 10 பேர்களுக்காக இங்கு வருகின்றிருக்கின்ற அதிதிகளினுடைய கரத்தினால் அந்த வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டு ஏனையவர்களுக்கு எங்களுடைய சகோதரர்களினால் அந்த நிகழ்வுக்கு பிறகு வழங்கப்படும் என்பதனை இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக செலவாத் இடம்பெறுகின்றன. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இப்பொழுது எங்களுடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரிடம் இருந்தும் அந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற டோக்கனை அவர்களிடம் ஒப்படைத்து நீங்கள் முன்னால் வந்து எங்களுடைய அதிதிகளினுடைய கருத்தினால் அந்த உங்களுக்கான சமையல், அதாவது கேஸ் குக்கர் சமையல் அடுப்பு உங்களுக்காக வழங்கி வைக்கப்படுகின்றன. எனவேதான் அதனை நீங்கள் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு இந்த வேளையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளராக இருக்கின்ற CSMWA நிறுவனத்தினுடைய தலைவி ஜீனியா தாசிம் மேடம் அவர்களை முதலாவதாக நாங்கள் முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய அதிதிகள் குறை சூழ்ந்து நிற்க ஒவ்வொருத்தரினுடைய கருத்தினால் அந்த உதவிகள் வழங்கி வைக்கப்படும் என்பதனை இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதலாவதாக அந்த பயனாளிக்கான பொருளினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி முன்னாள் அமைச்சர் மருகோன் A.R. மன்சூர் சார் அவர்களுடைய துணைவியார் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுடைய அன்பு தாயார் ஜுஹரா மேடம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய கரத்தினால் அந்த பயனாளிக்கான பொருட்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாங்குற ஒரு ஆள் அடுத்து அந்த பயனாளிக்கான பொருளை வழங்கி வைப்பதற்காக CSMW நிறுவனத்தினுடைய தலைவி ஜெய்னியா தாசிம் மேடம் அவர்களினால் வழங்கி வைக்கப்படும் ஒரு பயனாளியை இங்கோடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்து YWMA நிறுவனத்தினுடைய தலைவி பவாசா தாஹா மேடம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அடுத்து ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பயனாளிக்கான பொருளினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அடுத்து கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் MIM ரியாஸ் அல்தாவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பயனாளிக்கான பொருளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அடுத்து டாக்டர் சனா சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அடுத்து சமூக சேவை உத்தியோகத்தர் A ஜெய்ஷான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஊடகவியலாளர் ஆசிரியை சோஃபிகா ஷரீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கல்முறை ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய பிரதி தலைவர் நௌஃபர் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பயனாளிக்கான பொருளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அடுத்து கல்முறை ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முறை நிகழ்வுகள் தாருஸ் ஷஃபா டிவி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு அடுத்து எங்களுடைய சத்தார் ஆகியார் அவர்களை அன்போடு வைக்கின்றோம். அடுத்து ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் சம்சுல் முனா அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்து சகோதரர் அன்பர் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பயனாளிக்கான பொருளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அடுத்து எங்களுடைய இந்த பவுண்டேஷனுக்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்கி இருக்கின்ற எங்களுடைய சாலிம் காக்கா அவர்களை அன்போடு வைத்துக் கொள்கின்றோம். அடுத்து இரவு பகல் என்று மாறாது எங்களுக்கு மிக மிக ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் திட்ட இணைப்பாளராக இருக்கின்ற சகோதரர் பாயிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அந்த முதற்கட்டமாக அந்த பயனாளிகளுக்கான அந்த பொருள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கல்முனை ரஹ்மத் ஃபவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களுடைய முயற்சியிலே எங்களுடைய YWMA நிறுவனத்தினுடைய தலைவி ஃபவாசா தாஹா மேடம் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு CSMWA நிறுவனத்தினுடைய தலைவர் சைனியா காசிம் மேடம் அவர்களினுடைய அனுசரணையிலே இந்த பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கல் நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சகலங்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும். எங்களுடைய சகோதரர்களினால் அவரிடம் இருந்து டோக்கன் இத்துடன் இந்த நிகழ்வுகள் யாவும் நிறைவேறுகின்றன. எனவேதான் இங்கு வருகின்ற அதிதிகள், அதே போன்று ஊழியர்களாளர்கள், பயனாளிகள், அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அதே போன்று கௌரவ ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய உயர்வீட உறுப்பினர்கள் அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏனைய பயனாளிகளுக்கான அந்த உரிய பொருட்கள் எங்களுடைய சகோதரரிடம் உங்களுடைய டோக்கன்களை நீங்கள்